ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பிக் பாஸ் லைவ் அப்டேட் தாங்க பார்க்குறோம். பிக் பாஸ் லைவ் அப்டேட்டில் வந்து இன்றைக்கி வந்து பிக் பாஸ் வந்து பட்ஜெட் ப்ராப்ளமாக என்னன்னு தெரியலங்க. ஸோ ஒரு புதுசாக ஒரு டாஸ்க் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. பழைய டாஸ்க்கு தான் அது. ஸோ அது வந்து கொஞ்சம் புதுசாக எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன டாஸ்க்னா மாஸ்க் டாஸ்க். இந்த டாஸ்க் பற்றி டீட்டெயிலாக பார்க்குறது மட்டும் நம்ம சேனலில் புதுசாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்மால் யூடியூபர், ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ டாஸ்க் வந்து லாஸ்ட் சீசனாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு வீடு மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு வீடு மாதிரி வச்சு வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பாக்ஸாக வச்சுட்டு இந்த பாக்ஸில் வந்து ஸோ பொம்மை வைக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன் நல்லா இருந்துச்சுன்னா வந்து யாரையும் வீட்டுக்குள்ளே அனுப்பாமல், ஓகேங்களா, ஸோ வீட்டுக்குள்ளே யாரும் போகாத மாதிரி வந்து கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல்டாக இருந்துச்சு. நிறைய பேர் அடிபட்டுச்சு, சட்டெல்லாம் கிழிஞ்சு சத்தியா கித்தியா அது வந்து நிறைய பேர் வந்து பயங்கரமாக சம்பவம்லாம் ஆயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு வீடுக்கெல்லாம் வந்து காசு இல்லை என்கிட்ட, ஸோ அதெல்லாம் பண்ண முடியாது, ஓப்பனாகவே வச்சிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நீ எப்படியா வச்சுன்னு போங்களா அப்படின்னு மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இது எனக்கு லாஸ்ட் டைம் இந்த டைம் வந்து அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். பார்த்தா இவங்க அப்டேட் பண்ணல. ஸோ டிக்ரீஸாக பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணிங்கன்னா, ஓப்பனாக வந்து ஒரு டேபிள் மேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 பேரோட ஃபோட்டோஸு, அதே மாதிரி பாக்ஸில் வந்து மொத்தம் வந்து 17 பாக்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ 18 பேர் இருக்காங்களா, ஒரு ஆள் வந்து இது வைக்க முடியாத மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, பிக் பாஸ் ரொம்ப மொக்கையாக போகுது. ஸோ 2 வாரம் ஆயிடுச்சா. ஸோ 2வது வாரம் போய்ட்டு ரொம்ப மொக்கையாக போகுது. அதனால நான் பண்ணேன், இந்த டாஸ்க்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 வாரம் வந்து மிட்ல வைப்பாங்க, நல்லா சூப்பராக போகிற மாதிரி வைப்பாங்க. ஸோ பிக் பாஸ் ரொம்ப டல்லாக போகிறதால இந்த டாஸ்க் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த டாஸ்க் வந்து மக்கள் எப்படி விளையாடுனாங்க, உள்ள கண்டஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஓரளவுக்கு வந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு வந்து நம்ம ஜாக்லின், அன்ஷிகா அப்பா வந்து அவங்க லெவலுக்கெல்லாம் வரல, ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு 40 to 50% விளையாடி இருப்பாங்க. அதே மாதிரி தான் ட்ரை பண்ணாங்க, அதே மாதிரி தான் விளையாடினாங்க. இப்போ இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, கனியக்கான்னு ஒருத்தன், காரக்குழம்பு கன்னியாக்காரங்களா, அவங்க ஒரு டீமு. ஸோ பார்வதி சேரு சூப்பர் டீலக்ஸ் ஒரு டீமு. கன்னியாக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ நான் தோற்ற கூட பரவாயில்ல, நீங்கள் நல்லா விடாங்க, நான் தோத்தோட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சேஃப் ஜோன் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டுல அக்கான்ற யார் வராங்களோ அவங்களாம் ஒரு 5 பேரை சேர்த்துறாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், இதுக்கு முன்னாடி 6வது சீசன் 7வது சீசன் அர்ச்சனா அக்கா இருந்தாங்க. ஓகே, அன்பு தான் ஜெயிக்கும்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி வந்து கனியக்கா வந்து அவங்களுக்கு ஒரு டீம் ஹெட் ஆக்கிட்டு ஒரு பிளான் போட்டுக்கிட்டு, ஸோ இப்படி விளையாடணும் அப்படி விளையாடணும், இவங்க ஒரு பிளான், அந்த பக்கம் வந்து ஒரு பிளானு, ஓகேங்களா. ஸோ இது வந்து அந்த பக்கம் வந்து நியூட்ரலாக பிளான் போட்டாங்க. பட் இந்த பக்கம் இருக்கிற கன்னியாக்கா மட்டும் அவங்களோட சேஃபாக இருக்கணுன்றதுக்காக ஃபுல்லாக பிளான் பண்ணிவிட்டு ஒரு ப்ளே பண்ணாங்க. ஸோ இந்த பிளேலன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் ஆயிடுச்சுங்க. ஸோ நிறைய சம்பவங்கள் ஆயிடுச்சு. பார்வதியெல்லாம் வந்து விக்ரம் வந்து அப்படி தள்ளி விட்டார். பாடி தெரியல, பயங்கரமான ஒரு பாடி, அவர் அப்படியே டமால் தள்ளி விட்டார். அது ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வினோத் இருக்கிற கானா வினோத், ஸோ அவருக்கு வந்து காலில் அடிபட்டுச்சு. அவருக்கு வந்து காலில் அடிபட்டுமே பிக் பாஸ் வந்து உங்களுக்கு ஓகேவா என்னன்னு கேட்டிருந்தாரு. இதுக்கு வந்து டாக்டர் ஃபிசியோதெரப்பி தான் வந்து அவர் காலெலாம் பார்த்து இது பண்ணி விட்டார். அது தவிர்த்து வந்து பார்வதி வந்து நிறைய இடத்துல வந்து எப்படி சொல்கிறேன், அவங்களால முடியலை, கேம் விளையாட முடியலன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து கத்திட்டு கொலாப்ஸ் பண்ணிவிட்டு அது இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கெமி தான் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் நினைக்கிறேன், ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வெளியில் போயிட்டாங்க. ஸோ அவங்க பொம்மை வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் செகண்ட் ரவுண்டில் வெளியில் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து அவங்களோட இது வைக்கல. ஸோ அது அப்படியே அவங்க வெளியில் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டீம் வந்து கன்னியாக்கா டீம் வந்து நல்லா பயங்கரமாக விளையாட்டாங்க. ஏன்னா வந்து கன்னியாக்கா இருக்காங்க, விக்ரம் இருக்கார், அப்புறமா சபரி இருக்காங்க, இவங்களாம் வந்து பயங்கர டைட் பண்ணுறாங்க. ஸோ பயங்கரமாக டைட் பண்ணிவிட்டு அந்த ஒரு லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும், யார் பார்வதி மட்டும் ஃபோட்டோ மட்டும் கையிலேயே ஹோல்ட் பண்ணி தான் நினைக்கிறேன். ஸோ கன்னியாக்கா வந்து ஃபஸ்ட்டு கேட்டது பார்வதி ஃபோட்டோ எங்கன்னு தான் கேட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பார்வதி இவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்ட்ராங்கான பிளேயராக பார்க்குறாங்க. மற்ற யாருமே ஸ்ட்ராங்காக பிளேயராக பார்க்குறதில்ல. கன்னியாக்கா டார்கெட் ஃபுல்லாக பார்வதி தான். ஏன்னா வந்து நேற்று பார்வதி வந்து கொடுத்த ஸ்டாண்ட் அந்த மாதிரி பயங்கரமாக டஃப் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட வந்து 15 பேர்கிட்ட சாப்பிடாமல் இருந்த அளவுக்கு டஃப் கொடுத்தாங்க. அதனால் வந்து பார்வதி எப்படியாவது அச்சு காலி பண்ணணும் தான் இவங்க பிளானு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு ஃபுல் எஃபெக்ட்டும் போட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த ஃபுல் எஃபெக்ட்டும் போட்டுட்டு அவங்க எப்படியா வெளியில் அனுப்புனெல்லாம் வந்து ஃபுல்லாக பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த டாஸ்க்கை வந்து இவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, திவாகரன் இருக்கார், அவரால் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்ற மாதிரி, அவர் வந்து காலில் எது இஷ்யூ போல இருக்குது, அந்த பிளானை வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கலாம், அவரால் எப்படி ஓட முடியாது, அவரை இது பண்ணிக்கலான்ட்டு பிளான் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து ஓரளவுக்கு அவருக்கு தவிர்த்து இப்போ வந்து என்னோடய ஃபோட்டோ நான் எடுக்கக்கூடாது, ஸோ மற்றவங்க தான் எடுக்கணும், அந்த மாதிரி வந்து அவர் வந்து சப்போர்ட் பண்ணுற ஆள் இருக்காங்க அவருக்கு. அந்த டீமை வச்சு அவர் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் வாங்கிட்டார். ஸோ இந்த டாஸ்க் முடிச்சு செகண்ட் ரவுண்டில் என்ன ஆச்சுன்னா வந்து திவாகர் வந்து அவரோட ஃபோட்டோ அவரை வச்சுக்கிட்டாருங்க. ஸோ அது வந்து அவர் சொன்னார், பிக் பாஸ் என்னோட
ஃபோட்டோ நான் வச்சுக்கிட்டேன்னு சொன்னார். அது கமருதீன் இருக்கார்ல, அவர் வந்து அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஒரு நபரை வந்து பிடிக்குதோ பிடிக்கல ஓரளவுக்கு தான் பேசணும். ஏன்னா வந்து பாலா ஆரியெல்லாம் இருந்தாங்க, 2 பேரும் பயங்கரமான சண்டைலாம் நடக்கும். பட் அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயுமே அது ஒரு நீட்டாக தான் இருந்துச்சு. பட் இந்த கமருதீன் வந்து அவருக்கு திவாகரும் சமமே கிடையாது. பிக் பாஸ் அவங்க பேசுகிறாங்க உடனே அப்படின்னு துப்பிட்டாரு. திடீர்னு பார்வதியை கொந்தளிச்சிட்டாங்க. நீ ஏன் கமருதீன் இப்படி பேச, கொஞ்சம் கூட உனக்கு சென்ஸ் இல்லையா, டீசெண்டாக பேசணும் அது இது கேட்டாங்க. கரெக்டு தான், கமருதீன் வந்து என்ன நினைக்கிறாருன்னே தெரில. அவர் எதுக்கு வந்து பிக் பாஸ் வந்து அவர் இன்னும் வீட்டுக்குள்ளே வச்சிருக்கான்னு தெரியல. ரெட் கார்டு கொடுத்து எப்பயே வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்தாங்கன்னா ஸோ எல்லாருக்குமே நல்லது இல்லை. பிக் பாஸ்க்கும் நல்லது, பார்க்குற நம்மளுக்கும் நல்லது, கமருதீனும் நல்லது. அவர் வந்து இருக்கிற டேமேஜான பேரோடு அப்படியே போயிட்டாருன்னா போதும். இன்னும் கூட பேர் வந்து ரொம்ப 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 டேமேஜ் பண்ணிக்காமல் தான் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் விஜய் பார்வதிக்கும் எஃப்ஜேக்கும் ஒரு சரியாக சண்டைங்க. ஸோ கை பிடிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பல இடங்களில் வந்து கைப்படுற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வச்சாங்க. அதுக்கு வந்து அவங்க கிளியராக சொன்னாங்க, படுற மாதிரி தான் இருக்குது, யாரும் தொட்டாங்களா நான் சொல்லலைன்னு ஒரு பக்கம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எஃப்ஜே வந்து அவங்களுக்கு காலில் வந்து ரைட்டாக எட்டி விட்டார் போல இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய போராட்டமே பண்ணிட்டாங்க பார்வதி. உங்களுக்கே தெரியும், அவங்க வந்து ஒரு கண்டென்ட்டை பிடிச்சாங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ 2 ரவுண்ட் தான் முடிஞ்சிருக்கு. 3வது ரவுண்டு ஈவினிங் வைக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தார் பிக் பாஸ். அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டு சொல்லிட்டாரு. ஸோ பிக் பாஸ் வந்து நாளைக்கு இந்த டாஸ்க்கு தொடரும், மாஸ்க் டாஸ்க்கு தொடரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போன்னு பார்த்தீங்கன்னா 2 லவ் கண்டென்ட் போயிட்டுருக்குங்க. ஒன்று வந்து எஃப்ஜேஎஸ் ஆதிரை. ஸோ இவங்க 2 பேருமே பயங்கரமாக லவ் கண்டென்ட் தான் போயிட்டுருக்கு. ஃப்ரெண்டெல்லாம் சொல்ல முடியாது, ஓகேங்களா. அந்தளவுக்கு வந்து ஆதிரை வந்து பார்வதி வந்து கிழிச்சாங்க. நீ எப்படி வந்து எஃப்ஜேஎஸை வந்து இது மாதிரிலாம் சொல்லலாம், நீ எப்படி அவனை பற்றி தப்பாக பேசலாம், எப்படி அவனை பற்றி சொல்லலாம், ஸோ அவன் எதுவுமே பண்ணலன்றான்ல, நீ எல்லாம் கை இப்படி விட்ட அப்படி விட்டனால வந்து அவங்க கூட ஃபைட் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து அவங்க வந்து பார்வதி டீசெண்டாக சொன்னாங்க, ஃப்ரெண்டுக்காக இவ்வளோ சண்டை போடுறாங்கலாம் கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவன் சூப்பர் டீலக்ஸ் டீம் தான் வந்து ஆதிரை. ஸோ எஃப்ஜேஎஸ்க்காக வந்து சூப்பர் டீலக்ஸில் நபர்கிட்டே வந்து சண்டை போட்டுன்னு இருக்காங்க. அதனால் பார்வதி கொஞ்சம் காண்டாயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம துஷாரும் நம்ம ஆரோரா 2 பேருமே வந்து லவ் கண்டென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க ஒரு லெவலில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் கிளியராக தெரியுது. 2 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ்ஸு, ஒன்றா தான் சுற்றுறாங்க, ஒன்றா தான் திரியிறாங்க. ஸோ ஒரு நல்ல கம்யூனிகேஷன் போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு முடியும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஓகே மக்களே, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.